ஹாய்! ரொம்பவே டேஸ்ட்டா, ரொம்ப ஈஸியா சிக்கன் குழம்பு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது செஞ்சீங்கன்னா வீடு மட்டும் இல்லங்க, அடுத்த தெரு வரைக்கும் கம கமன்னு அவ்ளோ வாசனையா சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம், களி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு தடவ செஞ்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. அடிக்கடி செஞ்சு குடுங்க எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆயில் விடாம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சம் கூட ஆயிலும் சேர்த்தாதீங்க. அதே மாரி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லயே அது நல்லா வறுபட்டுரும். கருக விட்டுற வேண்டாம். 10 செகண்டுக்கு மேல வைக்காதீங்க. இப்ப நம்ம வறுத்தது வந்து வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிர்றேன். 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு தான் நான் வந்து அளவெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். நீங்க சிக்கன் வந்து கூட குறைச்சல் எடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் மாத்திக்கங்க. 10, 12 பூண்டு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இத நல்லா நான் வறுத்து எடுத்துக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ, அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த அளவு எப்படி வேணுமோ அதெல்லாம் நீங்க மாத்திக்கங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூளு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதை போட்ட உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா லோ ஃப்ளேம்ல வச்சோம்னாலுமே அந்த மல்லித்தூள் வந்து கருகிடும். அதனால நீங்க வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அப்புறம் அந்த சூட்லயே வதக்கி விட்டுருங்க. இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, 1 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு, நான் வறுத்து எடுத்திருக்கேன் இல்லையா? அதையும் போட்டுட்டு, மசால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நைஸா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, நான் சிக்கன் எனக்கு வந்து எந்த பாத்திரத்தில நம்ம வைக்கிறோமோ, அதே பாத்திரத்தில தான் நீங்க வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்பு வந்து அதிலேயே தான் நம்ம கிளறி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் எடுத்துட்டு, அந்த மசாலாவ அதில ஊத்திர்றேன். ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த ஸ்மெல் பிடிக்கலனா வேணா நீங்க வேற ஆயில் யூஸ் பண்ணிக்கங்க. மெயினா கல்லுப்பு போட்டுக்கங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு, இப்போ நார்மல் சைஸ் தக்காளி. இது வந்து வேக வைக்கவும் வேண்டாம், நீங்க அறுத்து போடவும் வேண்டாம். பச்சை தக்காளி எடுத்து கையில எந்த அளவு முடியுமோ, அந்த அளவு இப்டி புழிஞ்சு புழிஞ்சு விட்டுருங்க. அந்த சென்டர்ல இருக்கு இல்லையா? அதை மட்டும் தனியா எடுத்துறலாம். இப்ப கை வச்சு நல்லா தக்காளி, மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கரண்டி போடாதீங்க. கையிலேயே நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்புல தூக்கி வச்சதுக்கு அப்புறமா, எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ, அந்த அளவு கறி வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி ஆட் பண்ண கிடையாது. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல போடக்கூடாது. நம்ம மசாலா அரைக்கிறோம் இல்லையா? அதுலயும் நம்ம சேர்த்தக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்கும். மள மள மளன்னு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து 1க்கு 2ஆ தாங்க தட்டணும். நைஸாலாம் அரைக்கக்கூடாது. டேஸ்ட்டே மாறி போயிரும். 1க்கு 2ஆ தட்டி போட்டுருங்க இதுல. போட்டுட்டு மறுபடியும் கறி எந்த அளவுக்கு வேகணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி குழம்பு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க எப்பலாம் கோழிக்கறி எடுக்கிறீங்களோ, அப்பலாம் இதே மாதிரி தான் செஞ்சு கேட்பாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இப்ப எனக்கு தேவையான அளவு எப்படி வேணுமோ, அந்த அளவு நான் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு வர மாரி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தருக்கு தண்ணியா பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு கெட்டியா பிடிக்கும். அந்த பக்குவம் பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கறியும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிருச்சு. கருவேப்பிலைய வந்து பச்சையா தான் 2 கொத்து நான் உருவி இது கூட சேர்த்துக்கிறேன். மேலாப்புல பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் ஊத்தி விட்டுர்றேன்.